வணக்கம். அவ அறுத்தல் அதிகாரத்தின் 8வது குறளை நாம் பார்க்கலாம். ஆசைகள் இல்லைன்னா கஷ்டம் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்மளோட ஆசைகளை துறக்க முடியாது. கொஞ்சோண்டு ஆசையாவது இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, எப்பயுமே அதிக அளவு ஆசைப்படாதீர்கள். இவ்வளோ தான் நம்மளால் செய்ய முடியும் இல்லையா? அது வேணும் இது வேணும்னு அப்படியே பறந்து கற்பனை கெட்டினதெல்லாம் ஆசைப்படாமல் இது போரும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுவே நம்ம ஆசையை குறைச்சிட்டோம்னாலே அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் அவ அறுத்தல். நம்மளாம் துறவிகள் கிடையாது, சன்னியாசிகள் கிடையாது, முனிவர்கள் கிடையாது. அப்படியே ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஆசைகளை அறுத்தெறிந்து விட்டு ஓடி போய் எங்கேயாவது உட்காந்துக்கிறதுக்கு இல்லையா? முடியாது. சாதாரணமாக பார்க்குறீங்க, நம்மளுடைய பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவருக்கு இருக்கிற பேரும் புகழும் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு இல்லாத பிரச்சனைகளா? அவர் வேணால் வெளியில் வரும்போது சிம்பிளாக வராருன்னு சொல்கிறோம். ஏன் நடிக்கிறாரு? அந்த புகழ் வேண்டும் என்ற ஆசை அவருக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. இல்லைன்னா இதை நடிப்பை விட்டுறலாம் இல்லையா? இமயமலைக்கு போகிறாரு, தவம் இருக்கிறாரு, மெடிடேஷன் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. என் மேலே குறைய சொல்லாதீங்க, நான் அவரை குறை சொல்லலை. பட் அப்படி நினைக்கிறவருக்கு கூட ஒரு ஆசை இருக்கிறதுனால தான் நடிக்கவே வராரு. இல்லைன்னா வருவாரா? எனக்கு ஆசை இல்லைப்பா, போதும்ப்பா நான் நடித்ததெல்லாம், இனிமேல் என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அவரால் ஒதுங்க முடியல அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு ஆசை அவருடைய ஆழ்மனதில் இருந்து கொண்டே இருக்கிறதுங்கிறது தான் பொருள் இங்கே. அப்போ அப்படி பெரிய பேரும் புகழும் பெற்றவர்களே இருக்கும் பொழுது, மிகச் சாதாரணமான சாமானியர்களான மக்கள் ஆசை விட்டுறா அப்படின்னா விட முடியுமா? முடியாது. ஆனால் ஆசை துன்பம் தரும் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவரே கூட படத்தில் நடிக்கும்போது பல்வேறு இன்னல்கள் அவருக்கு வந்திருக்கலாம். அதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை, நம்ம இப்போ தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். நான் என்னென்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். உடனே ரஜினி ரசிகர்கள்லாம் என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. அந்த ஆசை இருக்கனால தான் நீங்கள் இந்த ரசனையோடு அவரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் அந்த ஆசையை விட்டுட்டு போயிட்டார்னா சும்மா இருப்பீங்களா? இமயமலையில் போய் உட்காந்துட்டார்னா? இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். சரியா? ஓகே. அவா எல்லார்க்கு இல்லாகும் துன்பம், அவா எல்லார்க்கு இல்லாகும் துன்பம், அகுதுண்டேல் தவா அது மேன்மேல் வரும். அவா எல்லார்க்கு இல்லாகும் துன்பம், அகுதுண்டேல் தவா அது மேன்மேல் வரும். ஆசைகளை விட்டுட்டோன்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது. அது எல்லாருக்குமே தெரியும் தான். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் விடுறது கஷ்டம், அவ்வளோதான். ஆசை இல்லாதவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் எப்பயுமே வராது. அதை விட முடியலன்னு சொல்லும் பொழுது அதனால் வரக்கூடிய விளைவு என்னென்னா துன்பம்னா அதை அனுபவிச்சு தானே ஆகணும் இல்லையா? அது உண்டேல் தவா அது மென்மேல் வரும். ஆமாம், ஒரு ஆசைன்னா நம்மளாம் நிறுத்த முடியாது, அடுத்தடுத்து போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி போகும்பொழுது நமக்கு அதற்கு உண்டான பரிசான துன்பங்களும் நமக்கு கிடைக்கும். அதையும் கடந்து நாம் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில். ஆக ஆசை இல்லைன்னா துன்பம் இல்லை, இருந்தால் துன்பம் உண்டு. இதைத்தான் புத்தர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். ஆசையே எல்லாவற்றுக்கும் மூல காரணம். உண்மைதான். நன்றி.